இந்த வீடியோவில் ஒரு துயரமான சம்பவத்தை பற்றி மட்டும்தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி தமிழ்நாட்டையே அப்படியே போட்டு உலுக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நானும் பேச வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாரும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நானும் பேசலைன்னா நான் யூடியூபராக இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஒரு சாப்டர் எடுத்து நான் பேசிகிட்டு இருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. வந்து கிளைமேக்ஸில் கமெண்ட்டில் நீங்கள் என்ன பேசினாலும் பார்த்துக்கலாம். ஆனால் கிளைமேக்ஸ் பார்த்துட்டு தான் நீங்கள் கமெண்ட் பக்கமே போகணும். அதை மட்டும் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் கடன் மட்டம் உயர்ந்துகிட்டு இருக்குது. பள்ளி குழந்தைங்க சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கங்கே ஆக்சிடென்ட் நடக்குது. அங்கங்கே கழுத்து வெட்டி போடுறாங்க. ஜாதி கலவரம் இருக்குது. அங்கங்கே மத கலவரம் இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை பற்றிலாம் நான் பேச வரலைங்க. அதெல்லாம் பேசுகிறதுக்கு நமக்கு அது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறனால நான் ஒதுங்கிடுறேன். ஆனால் இன்றைக்கி பேச போகிற இந்த விஷயம் வந்து மக்கள் எல்லாத்தையும் உலுக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி இன்றைக்கி மீடியாவே அப்படி கதிகலங்கி நின்றுட்டுருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாஞ்சில் விஜய் டிவியோட மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கிற ஒரு ஆக்டர், ஒரு ஆங்கர், ஒரு காமெடியன், என்ன வேணாலும் சொல்லலாம். அவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போன ஒருத்தருக்கு அவர் வாழ்க்கையில் நடந்த மிக துயரமான சம்பவத்தை பற்றி இது மட்டும் தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். கல்யாணம் இப்போ தான் குழந்தை பிறந்து அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவரோட வாழ்க்கையில் இப்போ ஒரு இடியை தூக்கி இந்த பொண்ணு போட்டிருக்கு, இந்த திருநகை போட்டிருக்கிறாங்க. அது எல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இந்த அம்மாவுக்கு மனசாட்சியே இல்லையான்னு தெரியல. அதுவும் கமிஷன் ஆஃபீஸில் போய் சொல்கிற புகாராக இது. சந்தோஷமாக லவ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய காலத்தில் இருந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இருந்த நேரத்தில் இவங்க மனுஷன் காதலிச்சு ஏமாத்திட்டாருன்னு ஒரு புகார் சொல்லியிருக்காங்க. அந்த பதிலுக்கு அந்த மனுஷனும் ஒரு ஆடியோ போட்டு, ஏம்மா இப்படி பார்க்குறவங்க நான் சகோதரிமாக தானே பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, இப்படியும் ஒரு பிரளயம் போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி யூடியூபர்ஸ் எல்லாரும் இன்டர்வியூஸ் எடுக்கிற அத்தனை பேரும் நாஞ்சில் விஜயனோட டேட்டுக்காகவும் அந்த பொண்ணோட திருநங்கையோட டேட்டுக்காகவும் காத்து கடந்து இன்டர்வியூ எடுத்து என்ன நடந்துச்சு, அவங்க வாழ்க்கையில் எதனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, இதை பற்றி ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டு கதறிக்கிட்டு அவங்க நிற்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே சோறு இறங்க மாட்டேன்டுச்சு. தொண்டுக்குழியில் போய் சிக்குது. ஐயோ, நாட்டில் இப்படி வருது, நம்ம நாஞ்சில் விஜயனுக்கா இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சி எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சிங்க. அதனால தான் வீடியோ மேக் பண்ணுறேன். அதனால தான் வீடியோ பண்ணுறேன். நாட்டில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு தருணம் தான். என்ன பண்ணுறேன்னு தெரியல. எல்லோரும் ப்ரே பண்ணிங்க. தயவுசெய்து யார் மேலே தப்புன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா பர்சனல் லைஃப்குள்ளே நம்ம போக முடியாது. யார் மேலே தப்பு செஞ்சவங்க கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுக்கு இந்த சட்டம் வந்து கண்டிப்பாக வன்மையாக நான் கண்டிக்கிறேன். கண்டிப்பாக சட்டம் வாங்கி கொடுக்கணும். அவ்வளோதான் சொல்லிட்டேன். நாட்டில் எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது. அங்கங்கே என்னென்ன அக்கப்பூ நடக்குது, என்னையா பூ நடக்குது, எவ்வளோ முக்கியமான விஷயங்களாக இருக்குது. அதை பற்றிலாம் பேசுறது உங்களால் முடியாது. நாஞ்சில் விஜயனோட எக்ஸ் லவரை பற்றி பேசுகிறதுக்கும், அவரோட பர்சனல் லைஃபுக்குள்ளே போய் நுழைஞ்சு அதை பற்றி பேசுகிறதுக்கும், அதை பற்றி இன்டர்வியூ எடுக்கிறதுக்கும் கீவில் நின்றுக்கிட்டு போய் பேட்டி எடுத்துகிட்டு அது ஒரு சாப்டராக பார்த்து பேசிக்கிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக யூடியூப்பை திறந்துனா நாஞ்சில் விஜயன் வரணும் இல்லை? இப்படி தான் ஒருத்தவங்க வர்றாங்க பண்ணுறாங்க. இப்போ ஏன்ப்பா மனசாட்சி இல்லையா உங்களுக்குலாம்? யூடியூபர்ஸ்லாம் வேணாயா வெவ்வேறு விஷயத்தை எடுத்து பேசுங்கய்யா. நல்ல நல்ல விஷயம் கண்டென்ட் கொடுக்குறவங்க இந்த யூடியூபர்ஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நான் பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்கிறேன், பெரிய ஒரு நன்றி சொல்கிறேன். இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு முக்கியமாக இன்னொருத்தனோட பர்சனல் லைஃப்குள்ளே நுழையிறதுக்கு உங்களுக்கு எவனுக்குமே உரிமை கிடையாது. அது உண்மை, என்னை உட்பட. அவங்க என்ன பண்ணாங்க, யாருமே யோக்கியம் கிடையாது. இயேசுநாதர் ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி, நான் கல்லால் அடிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு தண்டனை கொடுக்கும்போது யாருக்கோ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டாக ஹிஸ்ட்ரி தெரியல, ஆனால் அந்த லைன் மட்டும் ஞாபகம் இருக்குது. உங்களுள் யார் பாவம் செய்யாதவர்கள் எவரோ அவர் மட்டும் முதல் கல்லை எடுங்கள்னு சொல்லுவார். முதல் கல்லை எரிந்து அவங்கள தாக்கப்படுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் யாருமே கல்லெல்லாம் எடுத்து போட முடியாது. ஏன்னா உலகத்தில் அத்தனை பேர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாவம் செஞ்சுக்கிட்டு தப்பு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நல்லவனு யாருமே கிடையாது. சான்ஸ் கிடைக்கிறவனும் நல்லவன் தான். சான்ஸ் கிடைச்சா எல்லாரும் கெட்டவன் தான். அதனால் யாரை பற்றி நம்ம பேசுறது அருகது கிடையாது. என்ன உள்பட நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும், இதுதான் உண்மை, ஃபேக்ட்டு. தயவு செய்து இந்த மாதிரி மொக்க விஷயத்தில் எடுத்து பேசி ஒரு ட்ரெண்ட் ஆக்கிட்டு நாட்டோட மக்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவன் ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு உள்ளே வந்து ஒரு 5 நிமிஷம் கிடைக்கிற கேப்பில் ஒரு 10 நிமிஷம் ஒரு என்டர்டெயின் பண்ணிவிட்டு ஒரு மனசை ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாமல் நினச்சி உள்ளே வந்தோம்னா இதெல்லாம் ஒரு மேட்டர்னு நினச்சிட்டு இந்த மாதிரி விஷயத்தை போட்டுட்டு பேசிகிட்ருக்கீங்க. போய் வேறு வேலையை பாருங்கள். இல்லை நல்ல கண்டென்ட் எடுத்து பேசுங்க. போங்க.